Hi friends, welcome to Fatima's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you are doing well. இன்னைக்கு வந்து ஆரி கிளாஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? இது வந்துட்டு பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டோம்ல, அதுக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம சைடில் வந்துட்டு நூலை பேக்கில் எடுத்து போடுவோம். இதில் வந்துட்டு ரெண்டு நூலுக்கும் சென்டரில் வந்து போடுவோம். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நான் இது அந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுவுமே வந்துட்டு ரொம்ப ஒரு பேசிக்கான ஸ்டிச் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம வந்து செயின் ஸ்டிச்சை முன்னாடி போடுறத கொஞ்சம் பின்னாடி இழுத்து போடுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போக போக லைன் இல்லாமலே வந்து நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்புறம் ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்புறம் நூலை வந்து பின்னாடி எடுத்து நம்ம ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டோம்ல, அதுக்கு வந்து சென்டரில் வந்து இந்த பின்னாடி இழுத்த நூலை வச்சு ஒரு ஸ்டிச் போடணும். ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் நூலை வந்து முன்னாடி இழுக்கணும். இவ்வளோதான் வந்து ப்ரொசீஜர். இதை வந்து நான் அப்பர் வியூவில் காட்டும் போது உங்களுக்கு நல்லா கிளியராகவே புரியும். அதில் வந்து எப்படி காட்டியிருப்பேன் அப்படின்னா, பொறுமையாக நான் காட்டியிருப்பேன், இப்படி எடுத்து இப்படி போட்டு இப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து பீட்ஸ் வச்சுமே இருக்குது, அதையுமே நான் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன்னா, கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடுவேன். குட்டியாக, ரொம்ப குட்டியான ஒரு லாக் ஸ்டிச் போடுவேன். அப்படி போட்டால் தான் வந்து நம்ம பெருசாக போட்டிருக்கிறது வந்து கலராமல் இருக்கும். தென் பேக்கில் வந்துட்டு நான் போடுறேன். நான் ஒரு குட்டியாக ஒரு ஹாஃப் போடுற அந்த பெரிய ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஹாஃப் ஸ்டிச் மட்டும் நான் பேக்கில் போட்டு மறுபடியும் முன்னாடி இழுத்துடுறேன். மறுபடியும் முன்னாடி இழுத்து சேம் ப்ரொசீஜரை வந்து நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். பெரிய செயின் ஸ்டிச், லாக் ஸ்டிச், பேக் ஸ்டிச், மறுபடியும் முன்னாடி இழுக்கிறேன். இந்த ப்ரொசீஜரை நம்ம ரிப்பீட் பண்ணோன்னா தான் அது வந்து பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோதான் வந்து இந்த ஸ்டிச்சு. இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியல, புரியலன்னா ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருங்க. ரிப்பீட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிளியராகவே புரியும். இது வந்துட்டு நம்ம வந்து நிறையா இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். லைக் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ஆரி ஒர்க் போடுறோம் அப்படின்னா, அதுக்கு ஸ்டார்டிங்கில் கூட நம்ம இது போடலாம். எல்லா வீடியோவும் போலவே இதுலேயுமே வந்து ஆரி கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிவிடுவா. எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஃபாத்திமாஸ் லைஃப்ஸ்டைல் 5320 ஐடிக்கு மெசேஜ் பண்ணிங்கனாலும் நான் வந்து உங்களை கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிவிடுவேன். உங்கள் நேம் அண்ட் ஒரிஜினல் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு சர்டிஃபிகேட் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து போத் சர்டிஃபிகேட் அண்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட், பிரிண்டட் சர்டிஃபிகேட்டுமே கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணான்னா நீங்கள் வெறும் கிளாஸ் மட்டும் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு சர்டிஃபிகேட் மட்டும் போதுன்னா அது டோட்டலாக ஃப்ரீ தான். நான் வந்து உங்களுக்கு இமெயிலையோ இல்லை ஒரு பிடிஎஃப் மாதிரி சென்ட் பண்ணிவிடுவேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரிண்டட் சர்டிஃபிகேட் வேணும்னா அதுக்கு மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பலாம் இருக்காது. ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் டிஸ்பேச் பண்ணுறதுக்கும் தேவையான அமௌண்ட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எனக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.